அவங்க பிரச்சனையை மனமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்குற நிதியை வாங்கி தரதுக்கு இல்லை, சவால் வர்றதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவருகள்லாம் உடச்சிட்டு கடிச்சு போனார். மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை, பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டிருந்தாங்க, பலூன்லாம் அதெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கும். அதனால் இந்த பிரச்சனையை அதை திசை திருப்போம். நமக்கு இப்போ தேவை வால் போஸ்ட் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. நான் வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்குது, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்குது. முடிஞ்சால் ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள், தைரியம் தான். இல்லை அதான் திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து பிரச்சனையை வந்து இது வந்து எங்களை உதயநிதிக்கும் அதற்கு ஏதாவது முடிஞ்சா உபயோகமாக பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்கள் சார். பலர் தனியார் பள்ளிகளை வந்து நடத்துகிறாங்க, குறிப்பாக வந்து விஜய் போன்றவர்களும் குறிப்பாக திருமாவளவன் போன்றவர்களும் தனியார் பள்ளியெல்லாம் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கிட்ட இப்போ அனுமதி வாங்கி அதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகளில் வந்து காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்லை. தனியார் பள்ளியில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? இல்லை. அது தயவுசெய்து அதோடு இதை கம்பேர் பண்ணாது. அங்கே ஹிந்தி எடுக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்திய எஜுகேஷன் வந்து நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறீங்கன்னு நினச்சேன். இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் போய் வாரணாசியில் வந்து இந்த ட்ரெயின் இன்சிடென்ட்னால எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு. இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியிலேருந்து 6 தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்துருக்கிறாங்க. 6+1 ஒரு கோச் போயிருக்காரு. அந்த போட்டியில் அரையிறுதியில் வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்தினால தென்மண்டல அணி இன்னைக்கு ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட்டு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குது, எவ்வளோ கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோடு அங்கே பயங்கர கிராப்டாக நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ரெகுலாரிட்டி இல்லாமல். இதற்கு முழு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு, ஒன்றிய அரசு சுத்தமாக க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாமல் மக்களை வந்து அலக்கழிச்சிருக்கிறாங்க. எத்தனை இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு, எத்தனை படுகாயம் நடந்திருக்கு, எந்த விதமான ஒரு செய்தியும் அஃபிஷியல் செய்தியும் கிடையாது. நீங்களே நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, பகிர்ந்துருப்பீங்க. கும்பமேளாவுக்கு போயிட்டு ரயில் ஏற முடியாமல் வட மாநிலங்களை சேர்ந்த பலர் தவிச்ச நியூஸ் தொடர்ந்து நம்ம இன்னை வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது அதற்குரிய நடவடிக்கையை, சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசும் எடுக்கவில்லை, ஒன்றிய பாஜக அரசும் எடுக்கவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்றைக்கி காலைல 6 மணி அளவில் எனக்கு வந்துச்சு. உடனே நம்முடைய எஸ்டிஏடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வரதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை வந்து எடுத்திருக்கிறோம். எஸ்டிஏடி மூலமாக உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதன்படி செலவுக்கு 15 ரூபாயும் இன்றைக்கி மதியமே அவங்க வந்து இங்கே 12:30 மணிக்கு வாரணாசியிலேருந்து ஃப்ளைட் ஏறி அரௌண்ட் ஒரு 4:30 மணிக்கு பெங்களூர் வந்துடுவாங்க. பெங்களூர்லேருந்து 8 மணிக்கு ஃப்ளைட் கிளம்பி 9 மணிக்கு அத்தனை தமிழ்நாட்டு வீரர்களும் பத்திரமாக 9 மணிக்கு சென்னைக்கு வந்துடுவோம். இந்த நிலுவைத் தொகை பெறுவதற்கு மீண்டும் அடுத்த கட்டமாக என்ன முடிவு? நான் என்ன சொன்னேனுங்க, எங்கள் தலைவரோட பேசி முடிவு எடுப்போம். தலைவர் எடுக்கிற முடிவு தான். அனைத்து கட்சி கூட்டணிக்கும் எங்களுடைய தோழமை கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. இன்றைக்கி மாலை எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் கூட்டம் இருக்குது, அதுலேயும் இதை பற்றி நாங்கள் விவாதிக்கிறதுக்கு இருக்கோம். ஓகே சார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக கும்பமேளா கூட்ட நெரிசலை பாஜக அரசு தடுக்க தவறிவிட்டதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் வாரணாசியில் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் ரயிலில் ஏற முடியாமல் சிக்கி தவித்த போது அது தொடர்பாக உடனடியாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு வந்ததை தொடர்ந்து விமானத்தில் அவர்கள் தமிழ்நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்ட நெரிசலை தடுக்க முடியாததால் தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் வாரணாசியில் தவிப்புக்கு ஆளாகியிருந்தார்கள். இந்த செய்தி தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அவர்கள் இன்று இரவு தமிழ்நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விமானம் மூலம் வாரணாசியிலிருந்து அவர்கள் தமிழ்நாடு திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க பிரச்சனையை மனமாற்ற
இதெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் மட்டும் சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவருகள்லாம் உடச்சிட்டு கடிச்சு போனார். மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டிருந்தாங்க, பலூன்லாம் அதெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கும். அதனால் இப்போ பிரச்சனையை அதை திசை திருப்போம். நமக்கு இப்போ தேவை வால் போஸ்ட் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, நான் வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குது, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்குது. முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள் தைரியம் தான். இல்லை அதான் திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து பிரச்சனையை வந்து இது வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்கிறது கிடையாது, தவிர்த்து விடுவேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா ஏதாவது உபயோகமாக இருக்க பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்கள். சார், பலர் தனியார் பள்ளிகளை வந்து நடத்துறாங்க. குறிப்பா வந்து விஜய் போன்றவர்களும் குறிப்பா திருமாவளவன் போன்றவர்களும் பலர் தனியார் பள்ளினா சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி வாங்கி அதை நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகளில் வந்து காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்லை. தனியார் பள்ளியில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? இல்லை. அது தயவுசெய்து அதோட இதை கம்பேர் பண்ணாது. அங்கே இந்தி எடுக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்திய நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் போய் வாரணாசியில் வந்து இந்த ட்ரெயின் இன்சிடென்ட்னால எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு. இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியிலேருந்து 6 தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்துருக்கிறாங்க. 6+1 ஒரு கோச் போயிருக்காரு. அந்த போட்டியில் அரையிறுதியில் வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்தினால தென்மண்டல அணி இன்னைக்கு ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட்டு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குது, அது எவ்வளோ கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோடு அங்கே பயங்கர கிராப்டாக நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ரெகுலாரிட்டி இல்லாமல். இதற்கு முழு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு, ஒன்றிய அரசு சுத்தமாக க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாமல் மக்களை வந்து அலக்கழிச்சிருக்கிறாங்க. எத்தனை இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு, எத்தனை படுகாயம் நடந்திருக்கு, எந்த விதமான ஒரு செய்தியும் அஃபிஷியல் செய்தியும் கிடையாது. நீங்களே நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, பகிர்ந்துருப்பீங்க. கும்பமேளாவுக்கு போயிட்டு ரயில் ஏற முடியாமல் வட மாநிலங்களை சேர்ந்த பலர் தவிச்ச நியூஸ் தொடர்ந்து நம்ம இன்னை வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்போது அதற்குரிய சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசும் எடுக்கவில்லை, ஒன்றிய பாஜக அரசும் எடுக்கவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலைல 6 மணி அளவில் எனக்கு வந்துச்சு. உடனே நம்முடைய எஸ்டிஏடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வரதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை வந்து எடுத்திருக்கிறோம். எஸ்டிஏடி மூலமாக உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதன்படி செலவுக்கு 15 ரூபாயும் இன்னைக்கு மதியமே அவங்க வந்து இங்கே 12:30 மணிக்கு வாரணாசியிலேருந்து ஃப்ளைட் ஏறி அரௌண்ட் ஒரு 4:30 மணிக்கு பெங்களூர் வந்துடுவாங்க. பெங்களூர்லேருந்து 8 மணிக்கு ஃப்ளைட் கிளம்பி 9 மணிக்கு அத்தனை தமிழ்நாட்டு வீரர்களும் பத்திரமாக 9 மணிக்கு சென்னைக்கு வந்துடுவோம். இந்த நிலுவைத் தொகை பெறுவதற்கு மீண்டும் அடுத்த கட்டமாக என்ன முடிவு? நான் என்ன சொன்னேனுங்க, எங்கள் தலைவரோட பேசி முடிவு எடுப்போம். தலைவர் எடுக்கிற முடிவு தான். அனைத்து கட்சி கூட்டணிக்கும் எங்களுடைய தோழமை கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள சேர்ந்த முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு மாலை எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் கூட்டம் இருக்குது. அதுலேயும் இதை பற்றி நாங்கள் விவாதிக்கிறதுக்கு இருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.